விகே சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். இன்றைக்கி நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் வச்சு வெஜ் ஊத்தாப்பம் தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு துருவின கேரட் எடுத்துக்கோங்க, கேப்சிகம், தக்காளி, சின்ன வெங்காயம், பொடிசா நறுக்குன கொத்தமல்லி, காரத்துக்கேற்ப மிளகுத்தூள் எடுத்துக்கோங்க, தேவையான அளவு மாவு, தண்ணி இல்லாமல் கொஞ்சம் வந்து கெட்டி பதத்துக்கே இருக்கட்டும். இப்போ அடுப்பில் தவா வச்சாச்சு, அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆப்ஷனல் நெய் இருந்தால் நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஆயிலே யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தோசை நல்லாயிருக்கும் நெய் ஆட் பண்ணிங்கன்னா. அதாவது மாவு வந்துட்டு லேசாக ஊற்றாமல் தடிமனம் இல்லாமல் லேசாக இல்லாமல் ஒரு ஊத்தாப்பம் சைஸ்க்கு நீங்கள் வந்து மீடியம் சைஸில் வந்து நீங்கள் தோசை ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்துட்டு நம்மளுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணும்போது கரெக்டாக வெந்து வரதுக்கு கரெக்டான பதத்தில் இருக்கும். கட் பண்ண கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து துருவின கேரட் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து பொடிசாக கட் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பொடிசாக நறுக்குன தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மிளகுத்தூள் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா பச்சை மிளகாவே குட்டி குட்டியாக கட் பண்ணி அதோட சேர்த்துக்கோங்க. எதுனாலும் ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். பட் நான் மிளகுத்தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து மிளகுத்தூள் ட்ரை பண்ணுங்கள், அதுவும் நல்லா தான் இருக்கும். மறக்காமல் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் வந்து தோசை வெந்து வரும்போது நம்மளுக்கு கரெக்டான பதத்தில் எல்லாமே வந்து வெந்திருக்கும். காரத்துக்கு நான் மிளகுத்தூளும் ஆட் பண்ணிவிட்டேன். வீட்டில் வந்து நெய் இருந்துச்சுன்னா நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஸ்டார்டிங் சொன்ன மணிக்கே தான் ஆப்ஷனல் தான். நெய் இருந்தால் நெய் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் எதுக்கு ஆட் பண்ணோன்னா குட்டி பிள்ளைங்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க நெய் ஆட் பண்ணோன்னா. ஸோ அதனால் இருந்துச்சுன்னா நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து தோசை கரண்டி இருந்துச்சுன்னா மேலே நம்ம வச்சுருக்க அந்த ஸ்டஃபிங் ஃபுல்லாமே லைட்டாக ப்ரெஷ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் கீழே வெந்து வந்து நம்ம தோசை பெரட்டும் போது கரெக்டாக எங்கேயுமே வந்துட்டு கீழே விழாமல் அந்த தோசையிலேயே நம்ம போட்ட வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ 2 மினிட்ஸ்க்கு வந்து தோசையை பெரட்டி விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணுங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காமல் இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.